இந்த ஆன்மா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா யமலோகம் போய் நிற்கும். யமதர்மராஜன் கேட்பாரா, அப்பா சித்திரகுப்தா, இந்த ஆன்மா செஞ்ச பாவம் என்ன, புண்ணியம் என்ன, கணக்கு காமி அப்படின்னும் போது நம்ம இப்போ டிவி ஸ்க்ரீன் பார்க்குறோம் பார்த்திங்களா, அங்கே அந்த மாதிரி யமலோகத்தில் கண்ணுக்கு முன்னாடி நிதர்சனமாக ஒரு திரையில் வந்து நம்ம செஞ்ச தப்பும், நம்ம வாழ்நாள் முழுசும் ஓடாது, நான் செஞ்ச சின்ன சின்ன தப்பு, நான் செஞ்ச சின்ன சின்ன நல்லது எல்லாமே ஓடுமா, அதுக்கேற்றா போல் அதை கணக்கெடுத்து உனக்கு நரகமா இல்லை சொர்க்கமா அப்படின்றத யமதர்மன் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கொடுப்பா அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக சித்திரகுப்தன் தான் அத்துணை கணக்கையும் வைக்கக்கூடியவன். சித்திரகுப்தனுக்கு உதவியாளன் யாரு அப்படின்னா விசித்திரகுப்தன். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னா சித்திரகுப்தனுடைய வழிபாடு. பொதுவாக நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சித்திரகுப்த வழிபாடு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது உண்டு. அப்போ எங்கள் அம்மா சித்திரகுப்தனை எப்படி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு கலசத்தில், நான் அது பூஜை விவரம் பின்னாடி சொல்கிறேன், சித்திரகுப்தன் முன்னாடி நின்று நம்ம வேணும், ஐயா நான் செஞ்ச கடுகளவு புண்ணியத்தை மலையளவு புண்ணியமாக எழுது, மலையளவு பாவத்தை கூட கடுகளவு பாவமாக எழுது அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டிக்கணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7வது படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாகிட்ட கேட்பேன், அம்மா சித்திரகுப்தனே பொய் சொல்ல வைக்கிறது தப்பு இல்லையாம்மா அப்படின்னு. இதே கேள்வி எங்கள் தம்பியும் கேட்பான். எங்கள் அம்மாவுக்கு அது பதில் சொல்ல தெரியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சொன்னதை செய்யணும், பெரியவங்க சொன்ன எதிர்கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒத்த வார்த்தையில் வாயை அடைச்சிடுவாங்க. ஆனால் எப்போ நான் ஆன்மீகம் பேச வந்தனோ அப்போ தான் அந்த வேண்டுதலுக்கான தாத்பரியம் புரிஞ்சிச்சு. என்ன தாத்பரியம், நான் தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன அறியாமல் நான் வந்து பெரிய பாவம் கூட செஞ்சிட்ருக்கலாம். அந்த பாவத்தை நான் தெரிஞ்சே செஞ்ச பாவம் அதில் கணக்கு வராது, நான் தெரிஞ்சே செஞ்ச தப்பு அதில் கணக்கு வராது. தெரியாமல் செஞ்ச தப்பையும் தெரியாமல் செஞ்ச பாவத்தையும் மலையளவாக இருந்தாலும் நீ கடுகளவு எழுது. அதே மாதிரி தெரிஞ்சே செஞ்ச புண்ணியத்தை கடுகளவாக இருந்தாலும் நீ மலையளவு எழுது அப்படின்றது. நான் இங்கே இந்த சித்ரா பௌர்ணமி அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தன்கிட்ட இப்படியெல்லாம் வேண்டிட்டேன். அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே நிறைய பாவத்தை செஞ்சு திருப்பி அதே மாதிரி வேண்டுறேன் அப்படின்னா பலிதமாகுமா? பலிதமாகாது. சரி,